இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு ஒரு பரிசு காத்திருக்குது நாட்டு மக்களுக்கு. ஜிஎஸ்டில வந்து ஒரு மாற்றத்த உருவாக்க போறோம் அப்டின்றாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் டைம்ல 20 லேக் பேக்கேஜ்ன்னாங்க. ஏதாவது ஆச்சா? ஏதாவது வந்துச்சா? 20 லட்சம் பேக்கேஜ்ன்னு அறிவிச்சாங்களா? அந்த 20 லட்சம் எங்க? வடிவேல் படத்துல கிணத்த காணோன்ற மாரி அந்த 20 லட்சம் எங்கன்னு தான் கேட்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒன்றிய அரசு இருக்கு. அ ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அரசியல்ல. இந்த ஒன்றிய அரசுக்கு சுத்தமா கிரெடிபிலிட்டி கிடையாது. அவங்க செஞ்சது எதுவுமே நிறைவேற்றப்படுவதில்லை. அப்படிப்பட்ட கேள்விகள் அவர்கள்கிட்ட கேட்கணும் கேட்டா, நீங்க ஆன்டி இண்டியன், நான் ஆன்டி இண்டியன் ஆயிடுறேன். இந்த சூழல்ல தான் இன்னைக்கு அரசியல் களம் இருக்கிறது. அதனால ஒன்றிய அரசுடைய அமைச்சர்களோ, இல்ல ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளோ சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலும் உண்மை இருப்பது இல்லை. பாராளுமன்றத்திலே பொய் சொல்ற அளவுக்கு துணிஞ்சு இவங்க வந்து பொய் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப எதன் மூலமாக எந்த இடத்துல வந்து மறுபடியும் சட்ட போராட்டத்த நடத்த முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்ல இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் 10 மசோதாக்கள வந்து வாங்கிட்டு வரோம். உச்சநீதிமன்றம் அனுமதித்தத திரும்ப உயர்நீதிமன்றம் இன்னொரு ஒரு பிஐஎல் மூலமாக அத நிறுத்துறாங்க. அப்ப இது என்ன உச்சநீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது, உயர்நீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுக்குது. போதாக்குறைக்கு ஆளுநர் உட்கார்ந்துட்டு இங்க எதிர்க்கட்சி தலைவர் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்ப இதெல்லாம் வந்து மறுசீரமைச்சு, ஒரு ரீகன்சிடரேஷனுக்கும் இத பண்ணி தலைவர் சரியான நேரத்துல அதற்கான நடவடிக்கையை எடுப்பார்.